குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நிலச்சரிவுகள், பூகம்பம், இந்த மாதிரி சுனாமி, கடல் பொங்குறது எல்லாமே நடக்கும். எல்லாம் டோட்டல் எல்லாம் நடக்கும். ஆக நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதனுடைய செயல்பாடுகள் தீவிரமாக இருக்கும். மனிதன் இதை மீட் பண்ணி ஆகணும். அடுத்தவனை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. தெரியுமா, ஒரு மலையில் இருக்கிற மரங்களை எல்லாம் அழிச்சிட்டாங்க. இப்போ மரங்களை பொறுத்த வரைக்கும் மரங்களுக்கு மண்ணு தான் மெயின். அதுக்கு உயிர் நாடி மண். மண் கிரிப்பாக இருக்கிறதுக்கு அதுக்கு உயிர் நாடி மரங்கள், அதனுடைய வேர்கள். இந்த கிரிப் இருந்தால் தான் அதுவும் அப்படியே இருக்கும், மண்ணும் சரியாது. நம்ம தான் மரத்தையெல்லாம் வெட்டி வேரோட பிடிங்கி வச்சுட்டு பில்டிங் கட்டினீங்கன்னா மண்ணுடைய அந்த தன்மை குறைஞ்சிரும். செடி கொடிகள், காடுகள் இதெல்லாம் இயற்கையாக கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அதை நம்ம அழிக்கக்கூடாது. இப்போது ஒரு நெல் போடுறீங்கன்னா அந்த நெல் போட்டு எடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் நெல் போட்டு வளர்ந்து சாப்பிட்டு தான் இருக்கும். பறிக்கிறதுன்னு சிலது இருக்குது, பக்குவமாக பார்த்துக்கிற சில இயற்கை தாவரங்கள் இருக்குது. அதை பாதுகாத்துட்டு தான் இருக்கணும், அதை போய் அழிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஹைவே ரோடு போடுறோம் சார், மெட்ரோ போடுறோம் அப்படின்னா எல்லா பக்கம் தோன்றான்ல. பூமியுடைய மண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அந்த சரிவுகள் நீங்கள் இங்கே ஒரு குழி தோண்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மண்ணுடைய சரிவு எப்போ வேணாலும் நடக்கும். வணக்கம் சார். வணக்கம். வாவு தமிழா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். உயிர் சேதம் என்பது உலகத்தில் எங்கு நடந்தாலும் அது ஒரு பெரிய இழப்பு தான், ஒரு மாபெரும் இழப்பு. எங்கள் திரைத்துறை சார்பாக, தமிழக மக்கள் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். முதல்ல அதில் பறிபோன உயிர்கள், அந்த ஆத்மாக்கள் எல்லாமே சாந்தி அடையணும். அந்த ஆன்மா இறைவனை வேண்டுகிறேன். தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து பேரழிவுகள் இருக்குது, அது 2024 இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அது நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம் பல்வேறு வடிவங்களில் அது வரும்னு சொல்லியிருக்கு. பெரிய நிலச்சரிவு வந்திருக்கு சார். இது எப்படி பார்க்குறீங்க? இது நான் சொல்ல, அதான் நிறைய பேர் தப்பாக நினைக்கிறேன். பார்க்குறவங்கள என்னமோ நானே கற்பனை பண்ணி சொன்னேன், என்னென்ன கடவுளை, அதெல்லாம் கிடையாது. நான் சித்தரேடுகளில் படித்ததை அதை மைண்டில் வச்சுட்டு இருந்து நான் படித்தது 45 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க படித்தது மறுபடியும் அதே சித்தரும் எனக்கு கனவுல தோன்றி இதெல்லாம் வெளியே சொல்லு, ஏன்னா காலம் நெருங்கிருச்சு, 4 பேருக்கு சொல்லு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால சொல்கிறது வசதியாக போச்சு. இல்லைன்னா நான் ஒவ்வொருத்தனையும் ரோட்டில் போகிறேன்னா கூப்பிட்டு இது நடக்க போன்னு சொன்னேன்னா திட்டுவான், ஏன்னா மென்டல்மா பைத்தியம். பட் இந்த மாதிரி சேனல்ஸுடைய பெரிய ப்ளஸ் என்னென்னா, நல்லவை நடக்க போகிறது. அதில் எதுலேருந்து மனிதன் எந்த அளவுக்கு தன்னை மாற்றிக்கணும், எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும், எவ்வளோ அட்வான்ஸாக இருக்கணுங்கிறதுக்கெல்லாம் நம்ம சேனலெல்லாம் இந்த விஷயங்கள் தான் விஞ்ஞானத்தில் ஒரு பெரிய அன்பளிப்புன்னு சொல்லலாம். மற்றபடி விஞ்ஞான ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய செயல்பாடுகள் தான் இந்த அழிவு. பேரழிவுங்கிறது இயற்கையோட ஒன்றி வாழும் ஒரு தன்மையை மனிதர்கள் இழந்து விட்டோம். அதை கண்டுபிடிக்கிறேன், இதை கண்டுபிடிக்கிறேன், இதுக்கு போராட்டம், அதுக்கு போராட்டம்னு சொல்கிறாங்களே ஒழிய, மரங்களை, காட்டில் இருக்கிற மரங்களை வெட்டவே கூடாதுன்னு அந்த காலந்தே போராட்டம் பண்ணியிருந்தா இது நடந்திருக்காது. இயற்கையோட ஒன்றி வாழ்கிறதில்ல. அப்புறம் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க, 30 அடி மாடி இருக்கும், ஏற்கனவே கட்டின மாடி. அதை சுற்றியும் மெட்ரோ ரயிலை போடுறேன், பாதாள சாக்கடை போடுறேன்னு நோண்டுறாங்க தெரியுங்களா மண்ணை. அதுவே பெரிய தவறு. அப்போ அந்த மண்ணுடைய கிரிப்பு போயிடும். கீழே போக 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 என்னன்னா அந்த கிரிப்பு போயிடும். அப்போ அஸ்திவாரம், பேஸ்மெண்ட்டு போயிடும். போனால் இடிச்சு தான் விழுகும். அது பெரிய பெரிய இந்த மாதிரி மழையெல்லாம் வரும்பொழுது நிச்சயமாக நடக்கும். ஆக தவறு செய்வது மனிதர்கள் தான். அந்த மனிதர்கள் செய்யும் தவறுக்கு உண்டான இயற்கையுடைய பனிஷ்மெண்ட் தான் இதெல்லாம். அதில் சித்தர்கள் அந்த காலத்தில் சொன்னது என்னென்னா, 24ங்கிறது ஒரு 2000க்கு பிறகு வரும் ஒரு ஜெனரேஷன். அந்த 24 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு ஜெனரேஷன், அந்த ஜெனரேஷனில் பஞ்சபூதங்களுடைய செயல்பாடு அதிகமாக இருக்கும். அதாவது அதுதான் படிப்பனை சொல்லுமா. அது என்ன சொல்கிறாருன்னா, மனித நேயமெல்லாம் போய் மனிதர்கள் மிருகத்தனமாக சுயநலவாதிகள் மாறும் பொழுது ஒரு படிப்பனை, நீ உனக்கு பயப்பட்டு ஆகணும்னா நான் சொன்னாதான் பயப்படுவேன். வேறு இன்னொருத்தர் ஃப்ரெண்டு சொன்னாவோ, வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா சொன்னாவோ, பெரியவங்க சொன்னால் கேட்குறதில்ல. ஜட்ஜு சொல்கிறதே கேட்குறதில்ல. அப்புறம் எப்படி? ஸோ மனிதனுக்கு அறிவுரை வழங்கத்தான் இந்த பஞ்சபகனுடைய செயல்பாடுகள். அதுக்கு தான் பயப்படுவான். நீங்கள் அதுக்கும் கூட பயப்படலைன்னா அழிஞ்சு தான் போகணும். ஸோ இது சித்தர் அந்த காலத்தில் என்ன சொல்லலாம், 24 பஞ்சபூதங்களுடைய செயல்பாடுகள்னா கடல் பொங்குங்கிறார், பூமியெல்லாம் பொழக்குங்கிறார், வானத்திலிருந்து எரி நட்சத்திரம்லாம் விழுகுமா. ஒரு சூறைக்காற்றுங்கிறது 100 கிலோமீட்டருக்கு நம்ம தாங்க மாட்டோம், 500-1000 கிலோமீட்டருக்குள்ள அடிக்குமா. அவ்வளோ வேக நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஆகாயத்திலேருந்து நட்சத்திரங்கள்லாம் விழுகுமா, எரிக்கற்கள். ஸோ இதெல்லாம் இந்த ஆண்டில் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது
அந்த காலத்தில் அது எத்தனை லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 10,000 முன்னாடியோ எழுதிய சித்தர்கள் எழுதிய வாக்கு தான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சித்தர்களுடைய அனைத்து வாக்குகளும் பழித்து கொண்டு தான் இருக்கிறது, பழிச்சுட்டு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன தெரியுமா? ஒரு மலையில் இருக்கிற மரங்களை எல்லாம் அழிச்சிட்டாங்க. இப்போ மரங்களை பொறுத்த வரைக்கும் மரங்களுக்கு மண்ணு தான் மெயின். அதுக்கு உயிர் நாடி மண் வந்து கிரிப்பாக இருக்கிறதுக்கு அதுக்கு உயிர் நாடி மரங்கள், அதனுடைய வேர்கள். இந்த கிரிப் இருந்தால் தான் அதுவும் அப்படியே இருக்கும், மண்ணும் சரியாது. நம்ம தான் மரத்தையெல்லாம் வெட்டி வேரோட பிடிங்கி வச்சுட்டு பில்டிங் கட்டினீங்கன்னா மண்ணுடைய அந்த தன்மை குறைஞ்சிரும். ஸோ இதுதான் அப்போ தவறு செய்வதால் மனிதர்கள் தான். அதே மாதிரி வந்து மலை மேலே போகிறோம், இஷ்டத்துக்கு ரோடு. நீங்கள் ஒரு ரோடு போடும்பொழுது எத்தனை பாறைகளை உடைக்கிறாங்க, எத்தனை மண்ணை தோண்டுறாங்க. அப்போ கீழே அடிமண்ணெல்லாம் வந்து வீக் ஆகிட்டே போகும். அப்போ கீழே வந்து என்ன சரி வருதுன்னு நீங்கள் விஞ்ஞானத்தில் இன்னும் கண்டுபிடிக்கல. மண்ணு கீழே என்ன சரிவுன்னு தெரியுமா உங்களுக்கு? சரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இது வந்து மக்களுடைய தவறு. விஞ்ஞான சயின்ஸ் வளருதுன்னு நம்ம வந்து வீழ்ச்சியில் தான் போயிட்டுருக்கோம், போகவே இல்லை. ஆக வந்து காடுகள், செடி கொடிகள், காடுகள் இதெல்லாம் இயற்கையாக கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அதை நம்ம அழிக்கக்கூடாது. இப்போது ஒரு நெல் போடுறீங்கன்னா அந்த நெல் போட்டு எடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் நெல் போட்டு வளர்ந்து சாப்பிட்டு தான் இருக்கும். பறிக்கிறதுன்னு சிலது இருக்குது, பக்குவமாக பார்த்துக்கிற சில இயற்கை தாவரங்கள் இருக்குது. அதை பாதுகாத்துட்டு தான் இருக்கணும், அதை போய் அழிக்கக்கூடாது. நம்ம ஃபுட்டுக்காக எடுக்கிறோமே, மாமரம்னு ஒன்று இருக்குது, அதை வெட்டுறீங்களா? அதில் வர்ற பழத்தை தான் எடுக்கிறீங்க, மரத்தை வெட்டுறதில்ல. மலைப்பிரதேசங்களை பண்ண பெரிய தப்பு என்னென்னா மரங்களையே வெட்டுறாங்க. ஸோ இது வந்து இயற்கையுடைய சீரழிவு தான். ஸோ அது வந்து மனிதனுடைய தவறு தான். அழிவு வரப்போகிறது வழி வரது தான் போகுது. இப்போ நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. முன்னாடி கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ தூத்துக்குள்ள பெரிய மழை வந்து ஒரு நாள் ராத்திரியில் வீடுகள் முங்குற அளவுக்கு இருந்தது. ஆனால் ஒரு 10,000 மக்களை அப்புறப்படுத்தி எல்லாத்தையும் காப்பாற்றிட்டாங்க. ஸோ ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து இவங்களை காப்பாற்றிருக்க முடியாதா? இல்லை, முன்னெச்சரிக்கை வந்து சொன்னாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தேசிய வானிலை அறிக்கை சொல்லிச்சாமே 1 வீக் வந்து ரொம்ப மழையெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும், மோசமாக இருக்குன்னா. அது வந்து உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன் ரெயின் எஃபெக்ட்டு வருதுன்னா நம்ம அட்வான்ஸாக இருக்கணும். மலைப்பகுதியில் பெய்யும் மழை வந்து சிறு சிறு ஓடையாக வந்து பெரிய நீர்வீழ்ச்சியாக மாதிரி வரும். ஸோ நம்ம பிளெயின்ஸில் வராது. இப்போ நம்ம தரையில் இருக்கோமே, இங்கெல்லாம் வந்து அவ்வளோ பாதிப்பு இருக்காது. அங்கே எப்படின்னா ஒவ்வொரு ஓடைகளாக வந்து பெரிய ஒரு நீரூற்றை உருவாகி வரும். ஸோ வந்து சொல்லும் பொழுது என்ன பண்ணால் அட்லீஸ்ட் அந்த மலை இறக்கத்தில் வர தண்ணியிலேருந்து பாதுகாத்துனா அங்கே இருக்கிற வீடுகள்லேருந்து எஸ்கேப் ஆகி பிளெயினான இடத்துக்கு வந்துடணும். அது செய்கிறதில்ல. அவங்கெல்லாம் வீட்டிலே இருந்திருக்காங்க, அவன் எல்லாமே தூக்கத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. அதான் என்ன நடந்ததுன்னு தெரியல. சரிவு மண்ணெல்லாம் சரியறதுக்கு மெயின் காரணம் காடுகளை அழித்தது. இதுதான் மெயின். அது நம்ம தப்பு தான். நம்மளே தப்பு பண்ணிட்டு நம்மளே வந்து ஐயோ கடவுள் அப்படி பண்ணிட்டாரு, மழை இப்படி பண்ணிச்சு திட்டக்கூடாது. நம்ம தவறு தான். உலகத்தில் இருக்கிற நிறைய மலை பிரதேசங்கள் இந்த ஆபத்து வரும், இந்த இயர்லேயே வரும். ஏன்னா நிலச்சரிவு என்பது நிச்சயம் நடக்கும். அதான் பூமியே புழக்குங்கிற அளவு, இதாவது சரிவு புழக்குங்கிறாரு சித்தர், கடல் பொங்குங்கிறாரு. இப்போ நான் சொன்னதில் வந்து இந்த ஆண்டில் மிகப்பெரிய ஒரு இது நம்ம தென்னிந்தியாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் வந்து இருக்கிற முக்கடல், அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்து மகாசமுத்திரம், 3 கடலுமே ஒன்றாக பொங்குமா. அப்போ அந்த ஒன்றாக பொங்குன்றதுக்கு அவர் என்ன சொல்றாரு? கடலுக்கு கீழே இருக்கும் எரிமலைகள் வெடிக்குமா. கடலுக்கு கீழே எரிமலை இருக்கான். அது 3 கடலுக்கு கடலுக்கு கீழே பூமி இருக்குல்லங்க, அங்க ஒரு பூமி இருக்குமல்ல, அதுல இருக்கிற எரிமலைகள் அது வெடிச்சு சொல்றது பெரிய சுனாமி எல்லாம் வரும். அது அதனுடைய பாதிப்பு வந்து முக்கடலும் பொங்கும் பொழுது ராவண பூமி கடலில் மூழ்கும். சித்திரத்தில் இருக்கு, இது நானா சொல்ல. இப்போ மூழ்கம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக ஒரு இடத்துக்கு போயிடும்னு தான் சொல்கிறோம். அதை சொல்லும் பொழுதும் கூட முழுசாக போயிடும், பாதி போயிடும்னு சொல்ல. கடலில் மூழ்கும், ஒரு பகுதியாவது மூழ்குங்கிறதான அர்த்தம். அப்போ நம்ம வந்து அட்வான்ஸாக இருந்துக்கணும், சேஃபாக இருந்துக்கணும். ஸோ வந்து வானிலை அறிக்கை வந்து ஒரு சிம்டம் சொல்லுவாங்க, இப்படி மழை வரப்போதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மழையுடைய திசை மாறுங்கிறது அவனால் சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் மாறும். ஆக இயற்கையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இயற்கையை பற்றி நம்ம சயின்டிஃபிக்காக கொஞ்சம் தெரிஞ்சதுனால அதுக்கேற்ற மாதிரி வாழ பழகிக்கணும். ஆக இயற்கையை நம்ம மதிக்காது முதல் குற்றம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சார், நம்ம ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணிட்டோம். மலைக்கு மேலே வந்து அவ்வளோ மரங்களை வெட்டி தேயிலை தோட்டங்கள் போட்டுட்டோம், வந்து நிறைய வீடுகள் கட்டிட்டோம், டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிட்டோம், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ரோடுகள் போட்டுட்டோம், நிறைய நடந்துச்சு. ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது, வந்து இதுலேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது? நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கூட அந்த அடிப்படை. இல்லை சார், நான் வந்து ஒரு டைமில் வந்து நான்லாம் ஸ்கூலுக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் எங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூல் 2 கிலோமீட்டர். திருச்சி ரோடு, கோயம்புத்தூரில் திருச்சி ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த திருச்சி ரோட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு போகிற 2 கிலோமீட்டருமே வெயில் அடிக்காது. பகல் 12 மணி நேரம் வெயில் அடிக்காது. ஏன்னா 2 பக்கமே புளிய மரங்க இருக்கும், அப்படி கோர்வையாக பந்தல் போட்ட மாதிரி. அவங்க கிளைமேட்டே சில்னஸ் தான். நீங்கள் ரோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈரத்தன்மையாக இருக்கும், ஈரமாகவே இருக்கும். அப்போ மரங்கள்னால பூமி வந்து கூலாகவே இருக்குது. இந்த மரங்களை எல்லாம் அழிச்சாங்க.
எல்லாம் வச்சு ஹைவே பண்ணுறேன், 6 ட்ராக் போடுறேன், 60 ட்ராக் போடுறேன்னு சொல்லிட்டு வாகனங்களை ஓட்டி அது ஒரு வெப்பம், அதே தாங்க முடியாது. இப்போது பொல்யூஷன் அதுதான். இப்போது ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு மரங்களை வெட்டும் பொழுது அன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, ஒரு மரத்தை வெட்டும் பொழுது இன்னொரு மரத்தை நட்டுட்டு வெட்டுங்க. அதை சுத்தமாக விட்டாங்க. எங்கே மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி எங்கேயாவது மரம் நட்டுறதை பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபெமிலியர் ஃபிகர் என்ன பண்ணுவார், நாங்கள் வந்து 1000 மரம் நட்டோம். அது அவங்க பப்ளிசிட்டிக்கு தான், இயற்கை மேலே உள்ள அக்கறையினால் அல்ல. ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் அதை செஞ்சிட்ருக்காங்களே ஒழிய, ஒரு மரத்தை வெட்டுனா 3 மரம் நீ நட்டாகணும் அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்திருக்காது. ஸோ வந்து நம்ம கிரவுண்டில் பூமியிலேயே மலைப்பிரதேசம் விடுங்க, சாதாரண இடங்கள்லேயே மரங்களை பூரா அழிச்சிட்டோம். இதனுடைய தாக்கம்தான் அதிகமான வெப்பம், இதனுடைய தாக்கம்தான் அதிக குளிர், இதனுடைய தாக்கம்தான் அதிகமான மழை. எல்லாம் இப்படி தான். இப்போ நீங்கள் வந்து ஹைவே ரோடு போடுறோம் சார், மெட்ரோ போடுறோம் அப்படின்னா எல்லா பக்கம் தோன்றான்ல. பூமியுடைய மண்ணுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை. அந்த சரிவுகள் நீங்கள் இங்கே ஒரு குழி தோண்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மண்ணுடைய சரிவு எப்போ வேணாலும் நடக்கும். நீங்கள் நினச்சிட்டீங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து கான்க்ரீட் போட்டெல்லாம் பண்ணுறீங்க, அந்த சரிவு நடந்தே தீரும். ஸோ சேஃபாக இருக்கணும். அது நம்ம தப்பு தான். அப்போ நீங்கள் ஒரு மெட்ராஸ் மாதிரி ஒரு சிட்டிக்கு அந்த ஆபத்து இருக்குங்கிறீங்க. இப்போ மெட்ரோ மாதிரி போடுறாங்க, உள்ள குளி இல்லை, முக்கடல் பொங்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நம்ம இப்போ ஈஸ்டர்ன் சைடு இருக்கல இந்த கடற்கரையில், இந்த கடற்கரையில் அந்த பாதிப்பு இருக்கும். அங்கே வரும்போது எல்லா பக்கமே 3 பக்கமும், கேரளா அப் டு பாம்பே வரைக்கும் அந்த பக்கம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கல்கட்டா அந்த கடைசி வரைக்குமே இப்படி வரும்போது என்ன ஆகும், கடல் பொங்கும் பொழுது. அப்போ சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தேனாம்பேட்டை சிக்னல் கிட்ட ஆலயம்மன் கோயில்னு ஒன்று இருக்கும். அது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அதன் பேர் வந்து அலையம்மன் கோவில். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்கும் அன்றைய காலங்களில் கடல் இருந்திருக்கான். அன்னைக்கு இருந்த ஃபிஷர்மேன் மீனவர்கள் கட்டின கோயில் தான் அலையம்மன் கோவில். அது கடல் ஒரு பக்கம் அரபிக்கடல் பொங்கும் பொழுது நிலப்பரப்பு நீராக மாறும் பொழுது இங்கே வந்து நிலப்பரப்பு நீராக இருந்தது, அப்படி ரிவர்ஸ் போய் தான் மெரினா பீச். ஸோ 5-6 கிலோமீட்டர் பின்னாடி போயிடுச்சு. அங்கே கேரளா அந்த பார்டர் பார்த்தீங்கன்னா மேற்கு சைடில் பார்டர் போகாமல் ஏறிடுச்சு. பட் அங்கே வந்து கடல் உள்வாங்கி வரும்பொழுது மலைப்பிரதேசம் அதிகம், அதனால் அங்கே பாதிப்பு இல்லை, அவ்வளோவா தெரியல. பட் இங்கே இப்படி பொங்குச்சுன்னு வைங்க, நேர பூமி உள்ளெல்லாம் வந்துடும், ஒரு 5-6 கிலோமீட்டர் உள்ளே வரும். அங்கே வந்து தடுப்பாக வந்து மலைகள் இருக்குது, டோட்டலாக மேற்கு தொடர்ச்சி மலை. நீங்கள் கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சிங்கன்னா அப் டு பாம்பே வரைக்கும் இருக்குது. ஸோ அங்கே தடுப்பு இருக்குது, இங்கே அது இல்லை. ஸோ அதனால் வந்து மீண்டும் அலையம்மன் தோன்றுவாள். அப்போ என்ன சொல்லலாம்னா, இப்போ ஒரு சுனாமி, அடுத்த சுனாமியில் நிச்சயமாக கடல் வந்து கிட்டத்தட்ட வருங்கிறார். அது வரைக்கும் வருமா, வர்றது அது இயற்கையுடையது. பட் நம்ம என்னன்னா சேஃப்டியாக இருக்கணும்னா, இது எப்படியும் விஞ்ஞான ரீதியாக சொல்லுவாங்க, புயல் வருது சொல்லுவாங்க. நம்ம சேஃப்டியாக இருக்கணும்னா உயிர்களை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஒரு இதாக இருக்கணும். நம்மளுடைய தவறுகளை நம்ம வந்து சொன்னால் கோபம் வந்துடுது, அது கிடையவே கிடையாது. இதுக்கு வந்து என்ன தெரியுமா, மக்கள் நம்மளாக வந்து திருத்துறதுக்கு செய்யணும். அப்படி ஒரு கவர்மெண்ட் வந்து சொல்கிறதுனால செய்ய முடியாது. கவர்மெண்ட் சொல்லுவாங்க, அவனால் முடிஞ்சதை செய்கிறாங்க. பட் நம்ம அதை கடைப்பிடிக்கிறது இல்லை. இதில் நீங்கள் சொல்கிறீங்களா சார், இப்போ இந்த சித்தர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ நிறைய சித்தர்கள் இருக்காங்க, இதில் யார் குறிப்பாக இந்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது? அப்படி இல்லை, சித்தர்கள்னால் அந்த சித்தர்னு ஒருத்தர் வந்தால் ஞானி தான். சித்தருங்கிறவங்கள யாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சித்தர்னா என்ன அர்த்தம் தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, உங்கள் பாஷையில் நீங்கள் சொன்னால் பைத்தியக்காரம்பிங்க. அதாவது மனத்தை ஒருநிலைப்படுத்துவர்கள் சித்தர்கள். அந்த ஒருநிலைப்படுத்தணும்னா ஒரே மைண்டில் இருப்பாங்க. கடவுள் கடவுள் கடவுள், ஞானம் 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 ஞானம், என்ன நடக்கும் என்ன நடக்கும், இதே தாட். அவங்களாம் சித்தர்கள். ஒரே ஒரு தாட்டில் அதுலேயே மைண்டு செட் ஆகி அப்படியே அப்செட் ஆகி அதே இதில் பிரெயின் இருக்கிறவன் தான் மென்டல், பைத்தியக்காரன்னு சொல்லுவோம். ஒரு பைத்தியக்காரன் நீங்கள் வாட்ச் பண்ணிங்களா? அவன் என்ன பேசுவான் பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு பைத்தியக்காரன் ரோட்டில் நடந்து போனால் ஒதுங்கி போவீங்க. அவன் என்ன பேசுகிறான்னு யாருமே நின்று கேட்க. நின்று கேட்டீங்கன்னா அவனுக்கும் அந்த சித்தத்தன்மை உண்டு. சித்தம் என்பதே மூளை தான் சார். பிரெயினுக்கு பேர் தான் சித்தம். சித்தார்த்தம் சொல்லுமா மூளை. அப்போ ஒரு மென்டல் வந்து ஒரே தாட்டில் இருந்தாலும் நடக்க போகிறதும் அவனுக்கு தெரியும், பேசுவான். நடந்து முடிஞ்சதையும் பேசுவான். இதுக்கு இடையில அவன் எதுக்கு பாதிக்கப்பட்டானதையும் பேசுவான். ஆனால் நடக்க போகிறத வந்து நின்று கேட்டீங்கன்னா அவன் கரெக்டாக சொல்லுவான். ஏய் பார்த்து போ, அங்கே இது நடக்க போகுதுன்னு சொல்லுவான் அவன். நம்ம எதை பைத்தியக்காரன் வளர்றோமா? ஆனால் அவனுக்கு தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு எவனோ ஒருத்தர் ஸ்கூட்டரில் விழுவான். அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் விழுவான். அது நீங்கள் யாருமே நம்ம பைத்தியக்காரனா பைத்தியக்காரன் நினைக்கிறேன். ஒரு வகையில் பைத்தியம் பிடித்தவனு சித்தன் தான். சித்தன் அவனுக்கு வந்து அவனுடைய மனநிலை ஒருமித்த செயலோடு இருக்கும். அப்படி சித்தர்கள் எப்படின்னா கடவுள் வழிபாடு, ஆன்மீக வழிபாடு, தெய்வத்தன்மை, மனதை ஒருநிலைப்படுத்துவது, மனித நேயத்தோடு இருக்க வேண்டும், அந்த குணத்தோடு அந்த எண்ணத்தோடு ஒருநிலைப்படுத்தி இருப்பாங்க. அவங்க சொல்கிற வாக்கு அவங்களுக்கு தெரியும். அதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது நடக்கிறது.
இப்படி நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களாம் வந்து சொல்லி சொன்னதும் இருக்குது, எழுதி வச்சதும் இருக்குது. அந்த எழுதி வச்ச ஓலைச்சுவடி தான் சித்திரேடுகள். அந்த டைரக்டர் படம் எடுத்தார், இந்த நடிகர் படம் வருது, அது வருதுன்னு சொல்கிறீங்களே. இப்போ பஞ்சபூதங்களும் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்கு. எப்படி பஞ்சபூதம் சூப்பர் ஹிட் படம் ஒன்று எடுத்திருக்கு. அதனுடைய டைட்டில் தான் இப்போ ஓடிட்டுருக்கு. இது டைட்டில் கார்டு தான் இதெல்லாம் இப்போ நடந்துடுறது. இனி மெயின் பிக்சரெல்லாம் ஓடி இன்டர்வல் விட்டு மறுபடியும் கிளைமேக்ஸ் வரை நினச்சி பாருங்க. அந்த படம் வந்ததுன்னா அப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடும். அது நிச்சயமாக நடக்கும். அதான் மழை பெருமழை இருக்குன்னு சொல்கிறீங்க. எல்லாமே நிலச்சரிவுகள், பூகம்பம், இந்த மாதிரி சுனாமி, கடல் பொங்குறது எல்லாமே நடக்கும். எல்லாம் டோட்டல் எல்லாம் நடக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆடி மாதம் காற்று அடிக்குதா, வெயில் அடிக்குது. ஆடி மாதம் பகலில் சென்னையில் வெயில் அடிக்குது, ராத்திரியில் மழை தூருது. இது உலகம் பூரா நடக்கும் சார். சார் ஒரு பக்கம் காடு அழியுது, மலையில் சரிவு. ஒரு பக்கம் கன்னடம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காடு பூரா எரியுது. ஆக நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதனுடைய செயல்பாடுகள் தீவிரமாக இருக்கும். மனிதன் இதை மீட் பண்ணி ஆகணும். அடுத்தவனை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அரசாங்கத்தை குறை சொல்கிறதும் அடுத்தவனை குறை சொல்கிறதும் முக்கியம் அல்ல. மனிதன் மனிதனாக இயற்கையை நேசிக்க வேண்டும், இயற்கைக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும். அப்போ நம்ம தப்பிச்சுக்கலாம்.